நம்முடைய பிதாவாய் தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து ஜெபிப்போம். 37ஆம் சங்கீதம் 23-24 ஆகிய வசனங்கள். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். ஹல்லேலூயா! கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். ஒரு மனுஷன் நல்ல மனுஷனா இருந்தால் தேவன் பிரியமா இருக்கிறாராம். ஒருவேளை அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். ஐயா, ஒரு மனுஷன் கீழே விழுந்துட்டான், அந்த மனுஷன் நல்ல மனுஷனா இருக்கிறான், அவன் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க 10 வருஷமா 20 வருஷமா அவங்கள பார்த்துட்டு இருக்கோம். அவங்க ரொம்ப நல்லவங்க, அந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம், அவங்க நல்லவங்க, அவங்க நல்லவங்களா வாழ்ந்தாங்க, அவங்களுக்கா இப்படி ஒரு பிரச்சனை அப்படிம்பாங்க. வேதம் சொல்கிறது, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். அதனால ஒரு குடும்பத்திலே நல்ல மனுஷனா வாழ்ந்தாலே போதும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். ஒருவேளை அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, அப்படியே காணாம போயிட மாட்டான். ஏன்னா அந்த மனுஷன் நல்ல மனுஷன். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். கர்த்தரால் உறுதிப்படும். கர்த்தர் சொல்லுவாரு, அவன் நல்ல மனுஷன்பா. கர்த்தரே சொல்லுவாரு, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு நம்முடைய நடைகள் எப்படி இருக்கு, நம்முடைய வாழ்க்கை எல்லாமே கர்த்தருக்கு பிரியமா இருக்கா. நிறைய குடும்பத்திலே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு சில போராட்டங்கள்லாம் இருக்கு. அவைக்குரிய வாழ்க்கையில வளர முடியல. இங்க போனா சரியாயிருமா, அங்க போனா சரியாயிருமா, அந்த ஊழியர்கிட்ட போய் ஜெபம் பண்ணா சரியா போயிருமான்னு சொல்லி நிறைய வேலையில அந்த இருதயம் பங்கல்ல இங்கும் அங்கும் அலை பாயும். ஒன்றும் செய்ய வேண்டாம், பேசாம சர்ச்சைக்கு போய் இதனோட சமூகத்துல காத்திருந்தாலே போதும். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்கா, பக்கத்துல சர்ச் இருக்கா, பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ ஆலயத்துக்கு புறப்பட்டு போங்க. காலை வேளையில இதனோட சமூகத்துல போய் காத்திருங்க. மேய்ப்பன் சத்தத்துக்கு செவி கொடுங்க, கீழ்ப்படிங்க, கை கொள்ளுங்க. கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. நல்ல மனுஷன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. ஏன்னா கர்த்தர் பிரியமா இருக்கிறாருப்பா. ஒரு மனுஷன் மேல கர்த்தர் பிரியமா இருந்தால் அவன் காணாம போக மாட்டான், அவன் அழிஞ்சு போக மாட்டான். மக்கள் சொல்லுவாங்க, அவன் காணாம போயிட்டான், அவன் அழிஞ்சு போயிட்டான், அவன் அவ்வளவுதான் அப்படிம்பாங்க. கிடையாது. கர்த்தர் பிரியமா இருந்தால் அவர் அவர் பிரியமா இருக்கிறாரு. அவர் பிரியமா இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, தமது கையினால் அவனை தாங்குகிறார். அப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட் அந்த நல்ல மனுஷனுக்கு தான் இருக்கு. புதிய ஏற்பாட்டிலையும் ஒரு வசனம் இருக்கு. இதை முடிச்சுட்டு நம்ம அதையும் தியானிச்சுட்டு ஜெபிப்போம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். ஒரு மனுஷன் நல்ல மனுஷனா இருந்தான் அப்படின்னாலே அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் கர்த்தரால் உறுதிப்படும். அப்ப நல்ல மனுஷனா வாழ்ந்துட்டு நம்ம எதை செய்தாலும் கர்த்தர் அங்கீகரிப்பார். நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். நல்ல மனுஷன் கெட்ட வழிக்கு போக மாட்டான், கெட்ட நடையான காரியங்களுக்கு போக மாட்டான்.
கெட்ட செயல் இருக்காது. அதனால கர்த்தர் பிரியமா இருக்கிறார். கர்த்தர் ஏன் பிரியமா இருக்கிறார் அப்படின்னா, அந்த மனுஷன் நல்ல மனுஷன். அதே போல நம்ம 2026ல இருக்கிறோம். இந்த செய்தி இன்னைக்கு யாரெல்லாம் கேட்குறீங்களோ, நல்ல மனுஷனா வாழ்றதுக்கு அர்ப்பணிங்க. இந்த கடைசி காலத்துல எத்தனையோ பொல்லாத காரியங்கள் உலகத்துக்குள்ள இருக்கு. தீமை நிறைந்த காலமா இருக்கு. எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு பல ஆபத்துக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் கேட்குறீங்களோ, நல்ல மனுஷனா வாழ்றதுக்கு அர்ப்பணிங்க. கர்த்தர் கூட இருப்பார். அவன் விழுந்தாலும், நல்ல மனுஷன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. ஒருவேளை விழுந்து போன சூழ்நிலையா இருக்கிறீங்களா? யாராவது இந்த செய்தி கேட்கும்போது, அண்ணே நான் நல்ல மனுஷனே, நான் யாரையும் ஏமாத்தினது இல்லைண்ணே, யாரையும் கொள்ளடிச்சது இல்லைண்ணே, ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனைண்ணே, என் வீட்டில் ஒரு பிரச்சனைண்ணே, என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைண்ணே அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, ஒருவேளை விழுந்து போன சூழ்நிலை யாராவது இருக்கிறீங்களா? அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. காணாம போக மாட்டீங்க. நல்ல மனுஷன் காணாம போக மாட்டான். ஒருவேளை விழுந்து போன சூழ்நிலையா கூட இருக்கலாம். ஏன்னா காலவேளையிலே பல இடத்துக்குள்ளே ஆன்லைன் மூலியமா செய்தி கேட்கும்போது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளுமே ஒவ்வொரு காரியமும் இருக்கு. அதனால விழுந்து போன சூழ்நிலை இருந்தால் கூட கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். கர்த்தர் தமது கையினால், அதெல்லாம் எவ்வளவு பெரிய கிஃப்ட் தெரியுமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. இப்ப நானே இருக்கிறேன், நான் கீழே விழுறேன். நான் கீழே விழும்போது நான் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தால், அந்த வேடை நல்லா கவனிக்கணும். கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் கர்த்தர் தமது கையினால் என்னை தாங்குவார். ஏன்? நான் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் மட்டும்தான் கர்த்தர் தாங்குவார். அதனால செய்தியினுடைய ஆழம் என்ன அப்படின்னா, நம்ம கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்றோமா, அதை நம்ம தான் ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா 24 மணி நேரம் செல்போன் கையிலேயே இருக்கு. அதுல நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. கெட்டது பார்த்தா இருதயம் கெட்டு போயிடும். நல்லது மட்டும் பார்த்துட்டு செல்போனை ஒரு ஓரமா வச்சாச்சு அப்படின்னா முதல்ல நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அதனால கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். நல்ல மனுஷனுடைய வாழ்க்கை, ஒருவேளை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கூட இருக்கிறவங்களாம் தள்ளி போயிடுவான். யோபனுடைய வாழ்க்கையிலே உபத்திரம் வரும்போது அந்த உபத்திரத்துல பொறுமையா இருந்தாரு. எந்த ஒரு வார்த்தையும் விடல. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்து ஸ்தோத்திரம். நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமோ, மனைவி பத்தி சொல்றாரு. இதெல்லாம் தாண்டி யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபிக்கிறாரு. அதெல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் தான் அந்த ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம், ரெட்டிப்பான நன்மை அப்படின்னு சொல்றோம். யோபு கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்த ஒரு மனுஷன், உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான வாழ்ந்திருக்காரு, நேர்மையா வாழ்ந்திருக்காரு, தேவனால் சாட்சி விட்டுருக்காரு, பொல்லாப்பை விட்டு விலகி ஓடி இருக்காரு, துதிக்கிற ஒரு மனுஷன், பலி செலுத்துகிற மனுஷன், கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனுஷன். அவன் விழுந்தாலும், யோபனுடைய வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைச்சாங்க, கிடையாது. யோபு 42ஆம் அதிகாரத்திலே அவன் என்னெல்லாம் இழந்து போனானோ, யோபு பக்தன் எல்லாவற்றையும் மீட்டுக் கொண்டார். காரணம் என்ன? அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, கர்த்தர் தமது கையினால் தாங்குகிறார். யார? அதான் கேள்வி. நல்ல மனுஷன். அதனால இணைந்துகிற குடும்பம் நல்ல மனுஷனா வாழ்ந்தால், நம்ம வீட்டுக்கு ஏதோ ஒரு விழுந்து போன சூழ்நிலை, பிரச்சனை, ஏதாவது சொல்ல முடியாத காரியங்கள் வந்துச்சு அப்படின்னா, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். ஏன்னா கர்த்தர் அந்த மனுஷன் மேல பிரியமா இருக்கும்போது அவனோட வாழ்க்கை முடிந்து போகாது. யோபனுடைய வாழ்க்கையிலே இந்த 42ஆம் அதிகாரம் எல்லாரும் முடிந்தால் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கலாம். கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். அந்த இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் போது எல்லாமே திருப்பி தந்துருவார்.
யோபு 42:12 முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். இது எல்லாமே ஆசீர்வாத லிஸ்ட் தான். யோபு நெடுநாளாய் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யோபனுடைய வாழ்க்கையில் உபத்திரம் வந்துச்சு. ஆனா உபத்திரத்துக்கு பின்பாக ஒரு ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நல்ல மனுஷனா வாழணும். இன்னைக்கு கெட்ட மனுஷனா வாழ்ந்துட்டு, கர்த்தர் பிரியமில்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு அப்புறம் விழுந்து போய் கிடக்கிறது. என்னை யாருமே தூக்கவே மாட்டுக்காங்க, நான் அப்படியே கிடக்கிறேன், தூக்க ஆளே வரல, எனக்கு முடியல, வைக்கல, போகலை, புலம்பிட்டு இருப்பாங்க. அப்படின்னா என்னென்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்களே சொல்லிடுவாங்க இவனுக்கு தேவைதான் அப்படிம்பாங்க. இதுதான் மனுஷன். இந்த உலகத்தில் இப்படி தான் பேசுவாங்க. ஆனால் ஒரு மனுஷனை தூக்குறது கர்த்தர் மட்டும்தான் தூக்குவார். தாங்குறது கர்த்தர் மட்டும்தான் தாங்குவார். ஏந்துறது கர்த்தர் மட்டும்தான் ஏந்துவார். ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வந்துட்டு எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் நம்மளை விட்டு விலக மாட்டார். அவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறாரு. அதனால தான் கிருபை தராரு, நல்லா அபிஷேகம் பண்ணுறாரு, நல்லா அந்நிய பாஷை தராரு. தேவனோடு தொடர்பு கொள்ள நமக்கு இந்த கிருபையின் காலம் அவ்வளோ ஒரு மகிமையான காலம். கிருபையின் காலத்தை பற்றி பேசணும் அப்படின்னா நமக்கு பெரிய கிஃப்டே இருக்கு. ஆவியானவருடைய காலம். ஆவியானவர் வழி நடத்துகிறார். சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிற காலம். கிருபையின் காலம் அப்படின்னாலே சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு நமக்கு கிருபை தராரு. நித்திய ஜீவனுக்கு நேராக பரிசுத்த ஆவியான நம்மளை வழி நடத்துறாரு. அதுக்கு பேர் கிருபை. நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியோடு முடிந்து போகிற காரியங்கள் கிடையாது. இந்த பூமியில நம்ம நல்ல மனுஷனா வாழும்போது கர்த்தர் தமது கையினால் அவனை எப்படி தாங்குகிறாரோ அதே போல ஒரு மனுஷன் கர்த்தர் பிரியமானபடி வாழ்ந்தால் நம்மளை நித்திய ஜீவன்களை சேர்த்து கொள்கிறார். அப்போ அந்த பூமியிலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, மறுமையில ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது லூக்காலு சுவிசேஷம் 6:45 எழுதப்பட்டிருக்கு. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாத எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். நான் எப்போதுமே சொல்லுவேன், நான் வியாபாரத்திலேருந்து நான் ஊழித்து வந்தேன். நான் 2016 தான் முழு நேரம் ஊழித்து வந்தேன். அதுக்கு முன்னாடி நான் வியாபாரி. நான் நஷ்டப்பட்டேன், கடனில் கஷ்டப்பட்டேன், நான் விக்கிரத்து கொடுத்தேன், நான் மாந்திரியத்து கொடுத்தேன், மனுஷனை நம்பி அடிமையாக இருந்தேன், துன்மார்க்கனா வாழ்ந்தேன். ஐயோ இப்படி வாழ்ந்துட்டேன் அப்படி வாழ்ந்துட்டு சொல்லி புலம்புவேன். அப்படின்னா என்னென்ன அர்த்தம் அப்படின்னா, பொல்லாத மனுஷன் அப்படிம்பாங்கல்ல, கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சுனாலே ஒரு மனுஷன் பொல்லாத வாழ்க்கைக்குள்ளே போயிடுவான். நல்ல வாழ்க்கைலாம் இருக்காது. ஏன் கையில் பைபிள் எடுத்து வாசிங்க, ஏன் ஜெபிங்க, ஏன் தேவனை தேடுங்க, ஏன் மனம் திரும்புங்க, ஏன் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஏன் டீச் பண்ணுறோம் அப்படின்னா, பைபிள் ஃபுல்லாக அப்படி தான் எழுதப்பட்டிருக்கு. நான் என்னைக்கு கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேனோ என் வாழ்க்கை டோட்டலாக மாறிச்சு. பரிசுத்த ஆவியான வரும்போது சின்ன சின்ன காரியத்தை கூட பேசுறாரு. அது அழகா இருந்துச்சு. வசனத்தின் மூலியமா பேசுறாரு, அது நல்லா இருந்துச்சு. இருதயம் சுத்திகரிக்கப்படுது. நான் கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போயிருக்கிறேன், ஆவியானவர் வெளிப்படுத்துவார். அதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும்? முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். கையில பைபிள் எடுத்து வாசிக்காம செல்போனை கையிலேயே பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனா பைபிள் எடுக்க இன்னைக்கு ஆளை காணும். முழங்கால முடக்க ஆளை காணும். கொரோனா நேரத்தில் ஒரே ஜெபம் தான், ஜெபம் ஜெபம் ஜெபம். இப்போ ஜெபத்தை காணும். இப்போ இஷ்டம் போல ஒரு வாழ்க்கைக்கு போயாச்சு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்போ அந்த பொல்லாத மனுஷனா மாறுறான் அப்படின்னா, அவன் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டான். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நல்ல மனுஷன் இந்த பொல்லாத மனுஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போனா பொல்லாத மனுஷன் தான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது.
நிறைய குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டு அப்புறம் என் வாழ்க்கை ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. யாரும் புலம்ப வேண்டாம். நிம்மதியா வாழ்ந்தா போதும். பொல்லாத மனுஷனா வாழக்கூடாது. நல்ல மனுஷனா வாழணும். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் கேட்குறீங்களோ, வாழ்க்கையை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. எப்படி செல்போன்ல சார்ஜ் இருக்கா இல்லையா செக் பண்ணி பார்த்து நம்மளை நாம் ஆராய்ந்து, அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு, நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். செல்போன்ல சார்ஜ் இல்லைன்னா சார்ஜ் போடணும். காலைல தூங்கி எழுந்திரிச்ச உடனே கையில பைபிள் எடுத்து வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, சர்ச்சுக்கு போங்க, எல்லாம் கரெக்டா பண்ணிட்டே இருக்கு. ஆட்டோமேட்டிக் ஒரு மனுஷன் நல்ல மனுஷனா மாறிடுவான். கீழ்ப்படிங்க. மனம் திரும்பினா மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துல மிகுந்த சந்தோஷம். செய்தியெல்லாம் கேட்டுட்டு கேட்டுட்டு நான் மறுபடியும் பழைய வாழ்க்கைக்குள்ள போறேன் அப்படின்னா பொல்லாத மனுஷன். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து. அப்ப இருதயத்துல ஒரு பொக்கிஷசாலை இருக்கு போல இருக்கு. நல்ல இருதயமா இருந்துச்சுன்னா நல்ல பொக்கிஷமா இருக்கும். கெட்ட இருதயமா இருந்துச்சு அப்படின்னா கெட்ட வார்த்தை தான் வாயில வரும். சில குடும்பத்துல வாயை திறந்தா காலையில இருந்து ராத்திரி வரைய பொய் தான் பேசுவாங்க. அப்ப அவங்களோட வாழ்க்கையில என்ன இருக்கு? பொல்லாத பொக்கிஷம் இருக்குன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக ஒன்லி பொய், ஒன்லி பொய், ஒன்லி பொய். எத்தனை பொய் தான் பேசுவீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேள்விப்பட்டேன். அது எங்க பிரதர், காலையில இருந்து ராத்திரி வரையும் பேச வேண்டிய சூழ்நிலை வந்துருது பிரதர். அது எப்படி நம்ம கரெக்டா இருக்க முடியும் அப்படிம்பாங்க. பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு அப்புறம் என் வாழ்க்கையில் எனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. ஏன் ரெண்டு பக்கம் பேச வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ நல்ல மனுஷனும் இணைந்திருப்பீங்க, பொல்லாத மனுஷனும் இணைந்திருப்பாங்க. அப்போ ரெண்டு விதமான ஜனங்கள் ஆன்லைன் மூலியமா கேட்பாங்க. கடினமான கஷ்டம்தான். ஏன்னா அந்த செய்தி பேசும்போது கடினமாக தான் இருக்கும். நிறைய பேர் யோசிப்பாங்க, ஒன் சைட் டீச் பண்ணலாமே, பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசத்தை காமிக்கணும். அதான் ஊழியக்காரங்க. அதனால எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் செஞ்சுட்டு நான் பரலோகத்துக்கு போகணும். தேவன் அருளிய அப்பம் யூடியூப் சேனல் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இங்கே 1000 கோடி சொத்து சேர்த்தாலும் இங்கேயே வச்சுட்டு தான் போகணும். யாரும் பரலோகத்துலாம் கொண்டு போக முடியாது. வாழ்கிற வாழ்க்கை நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனா, நல்ல மனுஷனா பொல்லாத மனுஷனா? ஒருவேளை பொல்லாத மனுஷனா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மனம் திரும்பணும். மனம் திரும்பாம ஒரு மனுஷன் நல்ல மனுஷனா வாழ முடியாது. ஏன்னா என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது நான் போய் பேசியிருக்கேன். கடன் கொடுக்க முடியல போய், கடன் வாங்கணுமோ போய், மனைவிட்ட போய், அப்போ எங்கள் அம்மா உயிரோட இருந்தாங்க, அம்மாட்ட பேசும்போது போய், ஃபேமிலியில் பேசும்போது போய், என்னைக்கு கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சோன்னா அனைத்தும் உண்மையை பேச ஆரம்பிச்சேன். எனக்கு இத்தனை லட்ச ரூபா கடன் இருக்குது, 1/2 கோடி ரூபா கடன் இருக்குது அப்படின்னு. அப்புறம் சொந்த வீடெல்லாம் விற்று எல்லாத்தையும் நகையெல்லாம் விற்று நடுரோட்டுக்கு வந்துட்டேன். ஆனாலும் சந்தோஷமா இருந்தேன். ஏன்னா உண்மையை பேச ஆரம்பித்தேன். உண்மையை பேச 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 என் வாழ்க்கையில் எனக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தை தந்தார். உண்மையை பேசும்போது, நல்லா கேட்டுக்கோங்க, உண்மையை பேசும்போது நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். நல்ல மனுஷனா வாழணும்னு நினைச்சாச்சு அப்படின்னா இந்த உலகத்து மேல எது மேலேயுமே ஆசையே படக்கூடாது. பக்கத்து வீட்டில் கார் இருக்கா, பக்கத்து வீட்டில் சொந்த வீடு இருக்கா, பக்கத்து வீட்டில் ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கலாம், இருக்கட்டும். நம்ம உண்மையா வாழ்ந்தால் தேவன் உயர்த்துவார். அந்த காலங்கள் வரும். நம்ம குடும்பத்தை தேவன் தாங்குவார். நான் நல்ல மனுஷனா வாழணும், அதுதான் கான்செப்ட். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். இப்ப நான் காலையில பேசுறேன், நல்ல மனுஷனா வாழ்ந்தா என்னெல்லாம் கிஃப்ட், பொல்லாத மனுஷனா வாழ்ந்தால் அவனுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை வரும்? ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழ்றான், பொல்லாத மனுஷனா வாழ்றான், கேடான காரியத்துல போறான், அக்கிரமமா இருக்கான், அருவருப்பா இருக்கான், அசுத்தமா இருக்கான், இச்சையில விழுந்து போறான், விக்கிரகத்துல கிடக்கான், பாவத்திலையும் அடிமையிலும் கிடக்கிறான், இருள்ல அகப்பட்டு இருக்கிறான், இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை, யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் பொல்லாத மனுஷனோட லிஸ்டுக்குள்ள போயிரும்.
பொல்லாத மனுஷனோட வாழ்க்கையில என்ன இருக்கும் அப்படின்னா, தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து. அப்ப பொல்லாத மனுஷன் அப்படின்னாலே இருதயத்துக்குள்ள ஒரு பொல்லாத ஒரு பொக்கிஷம் இருக்கு. பொல்லாத பொக்கிஷம் இருந்தா என்ன ஆகும்? அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்மளே கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இப்போ அந்த பொல்லாத ஆவி எங்க இருக்கு? இருதயத்துக்குள்ள இருக்கு. பொல்லாத மனுஷன் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு அப்படின்னாலே அவன் இருதயத்துக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி இருக்கு. பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து. அப்ப இருதயத்துல ஒரு பொல்லாத ஒரு பொக்கிஷம் இருக்கு. பொல்லாதை எடுத்து காட்டுகிறான். இதுதான் இப்படிதான் அப்படிதான் அப்படிதான் இப்படிதான் சொல்லி எல்லாம் வாயை திறந்த பொய் மட்டும்தான் இருக்கும். ஒன்லி டயலாக் பேச்சு மட்டும்தான் இருக்கும். கிரியை இருக்காது, செயல் இருக்காது, உண்மை இருக்காது. வாயை திறந்தா ஒன்லி பொய். பணம் சம்பாதிக்கிறதுக்காக பொய். எப்படியாவது பணக்காரன் ஆயிரணும், எப்படியாவது நகை சேர்த்தணும், எப்படியாவது சொத்து சேர்த்துடணும், எப்படியாவது பொருள் சேர்த்துடணும். ஏன்னா பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் இருதயத்துக்குள்ள எதை கொண்டு நம்ம லோட் பண்ணி வச்சிருக்கிறோமோ அதுதான் அவுட்புட்ல வரும். இப்ப நானே பேசுறேன், 2 பக்கம் பேசிட்டு இருக்கேன். ஏன் பேசுறேன்? பைபிள்ல 2 பக்கம் எழுதியிருக்கே. ஐயோ நான் பரலோகத்துக்கு போகணுமே பரலோகத்துக்கு போகணுமே பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி புலம்புறேன். ஏன்னா அந்த பூமியில நல்ல மனுஷனா வாழ்ந்தாதான் பரலோகத்துல போக முடியும். பொல்லாத மனுஷனா வாழ்ந்தா பொல்லாத ஆவிதாங்க இருக்கும். ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன செய்ய போறோம்? இஷ்டம் போல துன்மார்க்கமா வாழ்ந்தாச்சு அப்படின்னா பூமிக்குரிய ஆசீர்வாதமும் பெற்றுக்கொள்ள முடியாது, மறுமையில நித்திய ஜீவனுக்கும் போக முடியாது. காலம் கடைசியா தான் இருக்கு. யாருமே இப்ப யார் கண்ட்ரோலும் இல்லை. சில குடும்பத்துல தான் உண்மையா பைபிள் வசனம் இப்படி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நல்ல மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் என்னை அவன் ஏமாத்திட்டான், அந்த குடும்பத்துல நீ ஏமாத்திட்டாங்க. எதுக்கு? யாரையே நம்பி போயிருப்பாங்க. அப்புறம் என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. எதுவும் வேண்டாம். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும், குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள்லே காலை வேளையில யாரெல்லாம் சர்ச்சை கிளம்புறீங்களோ நல்லா சீக்கிரமா சந்தோஷமா போங்க. சர்ச்சில் போய் செய்தி கேளுங்க. உங்க இருதயம் தேவனுக்கு முன்பா எப்படி இருக்கு இதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. நான் என் இருதயத்தை செக் பண்ணி பார்க்கும்போது நான் எப்படிலாம் மனம் திரும்பணும், எப்படிலாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், எப்படிலாம் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும், இதைத்தான் நான் உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சேன். அந்த ரவிராஜ் தான் உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன். அதனால காலம் கடைசியா இருக்கு. வியாபாரத்தில் இருக்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், தேவனை தேட மாட்டேன், விக்கிரத்துக்கும் மாந்திரித்துக்கும் பணம் கொடுத்து வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு ரவிராஜ தேவனை அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி உங்க முன்பாக கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னா, என் வாழ்க்கையில நான் மனம் திரும்ப ஆரம்பிச்சேன். எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கேன், பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். எப்படிலாம் மனம் திரும்பணும், எப்படிலாம் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும். முடிவு புரிந்தும் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு நாள்ல நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், மறுபடியும் பழைய வாழ்க்கைக்குள்ள போயாச்சு அப்படின்னா அதிக கேடு என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால பைபிள் வசனம் ஃபுல்லாவே ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர்றதுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம கூட பேசிக்கிட்டே இருப்பாரு. என் கூட பரிசுத்த ஆவியானவர் பேசின காரியங்கள் உண்டு. நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது ஆவியானவர் பேசுவார். நான் இஷ்டம் போல துன்மார்க்கமா வாழ்ந்தா பேச மாட்டார். அதே போல உங்க கூட பரிசுத்த ஆவியானவர் பேசணும், நான் நல்ல மனுஷனா வாழணும் அப்படின்னா முதல்ல கையில பைபிள் எடுக்க ஆரம்பிங்க. சின்ன ஜெபம் முடிக்க போறேன். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிற சுகிறப்பா, கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இணைந்துகிற குடும்பங்கள்
நல்ல மனுஷனா வாழணும். கர்த்தருக்கு பிரியமான ஜனமா வாழணும். எந்த சூழ்நிலையில கால வேளையில இணைந்திருக்காங்களோ கர்த்தர் அறிவிங்க. பொல்லாத மனுஷன் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. நாங்க அப்படி வாழக்கூடாதுப்பா. நாங்க நல்ல மனுஷனா வாழணும். ஒருவேளை யாராவது இணைந்திருக்கிற ஜனங்கள் பொல்லாத வழியில இருந்தால் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனுக்குள்ள வரணும்ப்பா. கல்வாரி அன்பினாலே உங்க பிள்ளைகளை கழுவுங்க, சுத்திகரிங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க, கையின் கீழில் ஆசீர்வதிங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துவாங்களோ பரிசுத்தவனால் நிரப்புங்க. அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களால் நிரப்புங்க. புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. காண்டாமிருத்து பெலனை தாங்கப்பா. கழுகுகளை போல செட்டில விரித்து எழும கிருபை தாங்க. காலவெளியில் ஆழைத்து புறப்படுகிறது கிருபை செய்ய. புதிய நாளிலும் பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறவங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா தேச ஜனங்களும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எத்தனை தேசத்துக்குள்ள இணைந்துக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா பாவத்தையும் மன்னித்து கர்த்தர் மறுபடியும் ஆசீர்வதிங்க. எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மட்டுமே விடட்டும்ப்பா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. பலவீனத்தோடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ கர்த்தர் பூரண சுகம் தாங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு எம்மை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் உங்கள் கூட ஆவியானவர் எப்படி பேசுகிறாரோ அதை கொஞ்சம் கண்டுபிடிங்க. அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஒருவேளை வசனத்தின் மூலியமாக பேசலாம், இல்லை உங்களோட வாழ்க்கையில் உங்கள் இதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். வசனத்தை தியானிக்கும்போது கண்டிப்பாக பேசுவார். கையில் பைபிள் எடுக்கும்போது கண்டிப்பாக பேசுவார். அந்த அனுபவத்துக்குள்ள நீங்கள் வந்தாச்சு அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9442504351 என்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டால் உங்களுக்காக ஜெபிப்போம். God bless you.